ஓம் சாந்தி. பி.கே. சூரஜ்பாய், மவுண்ட் அபு, ராஜஸ்தான். தன்னுடைய உள்ளத்தை அமைதியாக வைத்திருப்பது, மனதை அனைத்து குழப்பங்களிலிருந்து விடுபடச் செய்வது, அனைத்து கவலைகளையும் பிரபுவிடம் அர்ப்பணம் செய்வது, இவை அனைத்தும் நம்முடைய சம்பூர்ண சத்திய ஞானத்தின் அடையாளமாகும். சத்தியம், சிவம், சுந்தரம் என்று கூறப்படுகின்றது. நாம் சத்தியமானவர்கள், உலக நன்மை செய்யக்கூடியவர்கள். மேலும் நாம் ஆத்மாவை அழகாகவும் ஆக்கிக் கொண்டிருக்கின்றோம். சத்தியமான ஞானத்தை நாம் அடைந்துவிட்டோம். நமக்கு பிரபுவினுடைய சந்திப்பும் ஏற்பட்டுவிட்டது. நம்முடைய பல பிறவிகளுடைய தேடுதல் நிறைவடைந்து விட்டது. நம்முடைய பக்திக்கான பலனும் கிடைத்துவிட்டது. பாபா நமக்கு சம்பூர்ண ஞானத்தை கொடுத்துவிட்டார். ஆகவே தன்னுடைய உள்ளத்தை அமைதியாக ஆக்கிவிடுங்கள். தன்னுடைய மனம் எங்கெல்லாம் அலைப்பாய்கின்றது என்று பாருங்கள். ஆசைகளுக்கு பின்னால், காம உணர்வுகளுக்கு பின்னால், கோபம், அபிமானம், பேராசை மற்றும் பற்றிற்கு பின்னால் பொறாமை, வெறுப்பு, இவற்றில் மனம் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கின்றதா? ஏனென்றால் நாம் எதுவரைக்கும் தன்னுடைய உள்ளத்தை சாந்தியானதாக ஆக்கவில்லையோ அதுவரை நாம் சக்திசாலியானவர்களாக ஆக முடியாது. மேலும் நம்மால் உண்மையான ஈஸ்வரிய சுகங்களின் அனுபவமும் செய்ய முடியாது. நாம் நம்முடைய உள்ளத்தை அமைதியாக்கும் பொழுதுதான் இந்த சுகங்களின் அனுபவம் செய்ய முடியும். எனவே நாம் நம்மிடம் 10-15 ஞானத்தினுடைய பவர்ஃபுல் பாயிண்ட்ஸை எழுதி வைத்து கொள்ள வேண்டும். அந்த பாயிண்ட்ஸை அவ்யக்த முரளியிலிருந்து நாம் தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். இந்த பாயிண்ட்ஸ்கள் நினைவு செய்து கொண்டே இருக்க வேண்டும். இவை ஞானத்தின் சஸ்திரங்களாக நமக்கு அமைந்துவிடும். இதனால் நாம் அநேக வீணான விஷயங்களை அழித்துவிடலாம். ஞான பலத்தினால்தான் நாம் வீணானவற்றை அழிக்க முடியும். ஒருவேளை நமக்கு கவலை ஏற்படுகின்றது என்றால் நாம் எதற்காக தனக்கு கவலை ஏற்படுகிறது என்று யோசித்து பார்க்க வேண்டும். இதற்காகவெல்லாம் நான் கவலைப்பட வேண்டுமா என்ன? என்னுடைய மகிழ்ச்சியை இழக்கும் அளவிற்கு இந்த விஷயம் அவ்வளவு பெரியதா என்ன? அது உங்களுடைய அமைதியையும் நிம்மதியையும் பறித்து சென்று விடுகின்றது. பிரச்சனைகள் சிறியதே, அதை சகஜமான முறையில் நாம் அழித்துவிட வேண்டும். சங்கல்பம் செய்யுங்கள், எனக்கு அனைத்துமே நல்லதாகவே நடக்கும். ஏனென்றால் ஸ்வயம் பகவான் என்னுடைய துணைவனாக இருக்கின்றார். இந்த சங்கல்பத்தினால் தனது மனதை முற்றிலும் சாந்தியாக்கிவிடுங்கள். ஏதாவது விஷயத்தில் அதிகமாக கவலை ஏற்படுகின்றது எனில் அதனை பிரபுவிற்கு அர்ப்பணம் செய்துவிடுங்கள். சங்கல்பம் செய்யுங்கள், சர்வ சக்திவான் பாபா என்னுடைய பிரச்சனையை தீர்த்து விடுவார். பாபாவிடம் அதிகாரத்தோடு கூறுங்கள், பாபா இந்த காரியத்தை நீங்கள்தான் செய்ய வேண்டும். மேலும் விதவிதமான சங்கல்பங்கள் வரும்பொழுது, காம உணர்வுகளுடைய சங்கல்பம் இவையெல்லாம் வருகின்றது எனில் உலகத்தினருக்கு வரக்கூடிய சங்கல்பம், அதை அழிப்பதற்காக ஞானத்தினுடைய பிரயோகம் செய்ய வேண்டும். நான் சம்பூர்ண பவித்திரமாக வேண்டும். இந்த விஷ உணர்வுகள் பல பிறவிகளாக நான் அனுபவித்துள்ளேன். இப்பொழுது நான் இவற்றிலிருந்து விடுபடுவதற்கான நேரம். இப்பொழுது நான் தெய்வீக நிலையை நோக்கி செல்ல வேண்டும். இன்று வரை நான் என்னவெல்லாம் செய்து வந்தேனோ அதையே இப்பொழுதும் நான் செய்யக்கூடாது. உலகில் இருக்கக்கூடிய பிற மனிதர்கள் செய்வதை நான் செய்யக்கூடாது. இப்பொழுது நான் ஒரு தனிப்பட்ட மார்க்கத்தை தேர்ந்தெடுத்திருக்கின்றேன். பவித்திரதாவினுடைய மார்க்கத்தை தேர்ந்தெடுக்கின்றேன். தன்னைத்தான் சக்திசாலியாக ஆக்குவதற்கான மார்க்கத்தை நான் இப்பொழுது தேர்ந்தெடுக்கின்றேன். இது ஈஸ்வரிய மார்க்கம். ஸ்வயம்
பரம சத்குருவே எனக்கு இந்த மார்க்கத்தை காட்டியுள்ளார். எனவே நான் இந்த வழியைத்தான் பின்பற்ற வேண்டும். மற்ற அனைத்து பக்கங்களிலும் இருந்து நான் என்னுடைய கண்களை மூடிக்கொள்ள வேண்டும். இதுபோன்று தன்னுடைய மனதை அமைதியாக்குங்கள். மேலும் தன்னை சக்திசாலியாகவும் ஆக்குங்கள். இன்று முழு நாளும் மணிக்கு ஒரு முறை பாப் தாதாவை ஆவாகனம் செய்யுங்கள். பாபாவை அழையுங்கள். பாப் தாதா இருவரும் மெதுமெதுவாக கீழே இறங்கி வருவதை பாருங்கள். பாப் தாதா என்னுடைய அருகாமையில் வந்து என்னுடைய தலைமீது வரதான கரங்களை வைக்கின்றார். தன்னை பாப் தாதாவினுடைய வரதான கரங்களுக்கு கீழிருப்பதாக அனுபவம் செய்யுங்கள். பாபாவிடமிருந்து திருஷ்டியடையுங்கள். நான் தனியாக இல்லை, சர்வ சக்திவான் என்னுடைய துணைவனாக இருக்கின்றார். இந்த நஷாவை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். இன்று அநேக முறை பாப்தாதாவை ஆவாகனம் செய்து வாழ்க்கையை ஆனந்தத்தால் நிறைத்து விடுங்கள். ஓம் சாந்தி.